நெல்லை மாநகராட்சி மேயர் தேர்தலை பொறுத்தளவில் யாருக்கான போட்டி என்பது தொடர்பான விவரங்கள் முழுவதுமாக உறுதியாகி இருக்கிறது. திமுக வேட்பாளர் ராமகிருஷ்ணனை எதிர்த்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பவுல்ராஜ் போட்டியிடுகிறார். விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவமணி. தகவல்களை பகிர்ந்துக்கலாம். மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் மொத்தமாக 55 வார்டு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த 44 பேர் இருந்த நிலையில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பவுல்ராஜ் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் ராமகிருஷ்ணனை எதிர்த்து போட்டியிடுகிறார். இருவரும் போட்டியிடுவது உறுதியாகியுள்ள நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அந்த வாக்குச்சீட்டுகள் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. 12:30 மணிக்கு வாக்குப்பதிவு அப்படிங்கிறது துவங்குகிறது. 53 உறுப்பினர்கள் அந்த வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய அந்த ஹாலுக்கு வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே முன்னாள் மேயராக இருந்த சரவணன் தாமதமாக வந்ததால் அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேட்புமனு அந்த தேர்தல் நடைமுறைகள் துவங்கி 30 நிமிடங்களுக்கு உள்ளாக இந்த பகுதிக்கு வந்திருக்க வேண்டும். அவர் தாமதமாக 1 மணி நேரம் தாமதமாக வந்ததால் அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அவர் இந்த பகுதியிலேயே தொடர்ந்து வாக்களிக்க தனக்கு அனுமதி வேண்டும் என்ற அடிப்படையில் இங்கேயே காத்திருக்கிறார். இந்த நிலையில் 53 பேர் வாக்களிக்க இருக்கிறார்கள். இருவர் போட்டியிடுகிறார்கள். ஒருவர் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளராக இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணனும் மற்றொருவர் 6வது வார்டு உறுப்பினராக இருக்கக்கூடிய பவுல்ராஜும் இருக்கிறார்கள். பவுல்ராஜ் ஏற்கனவே 5 மாதங்களுக்கு முன்பு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அவரோடு சேர்த்து 3 நபர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்கள். மற்ற 2 கட்சிக்கு அந்த அப்பாலஜி கடிதம் எழுதி கொடுத்து அவர்கள் கட்சியில் மீண்டும் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இவர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்க மறுத்ததன் காரணமாக தொடர்ந்து கட்சியிலிருந்து தற்காலிக நீக்கத்திலேயே தொடர்ந்து நீடிக்கிறார். இந்த நிலையில் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளர் எதிர்த்து இன்று மேயர் தேர்தலில் மறைமுக தேர்தலில் போட்டியிடக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உருவாகி இருக்கிறது. 12:30 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்குகிறது. இதற்காக வாக்குப்பெட்டிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குச்சீட்டில் இருவருடைய பெயர்களும் அச்சிடப்பட்ட நிலையில அதுல அவர்கள் கொடுக்கக்கூடிய பேனா அல்லது பென்சில் போன்ற அதனை கொண்டு அவர்களுக்கு எதிராக அந்த பெயருக்கு எதிராக டிக் செய்யக்கூடிய நடைமுறை அப்படிங்கிறது பின்பற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வாக்குப்பதிவு 2 மணி வரை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 53 உறுப்பினர்களும் வாக்களித்த பிறகாக அந்த வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெறும். அங்கேயே வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்ட, அதாவது வாக்குப்பதிவு முடிந்த பிறகு வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடத்தப்பட்டு அந்த முடிவுகள் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய மேயர் தேர்தலில் மாநகராட்சி ஆணையர் சுகபுத்ரா அதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார். தேர்தல் அலுவலராக அவர் செயல்பட்டு வருகிறார். திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவருடைய மேற்பார்வையில் இந்த பணிகள் அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அந்த வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய அந்த ராஜாஜி அந்த மண்டபம், அந்த பகுதி, அந்த ஹால் அப்படிங்கிறது முழுமையாக மூடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வாக்குப்பதிவு அப்படிங்கிறது இன்னும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு அப்படிங்கிறது தொடங்க இருக்கிறது. ஸ்ரீராம், தற்போதைய தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சிவமணி.